தமிழ்நாட்டில் சார்வரின் ஏஐ பார்க் ரூ. 10,000 கோடி முதலீட்டில் முதல் முழுமையான சாவரின் ஏஐ பார்க் அமைக்க ஒப்பந்தம். சென்னை தொழில்நுட்ப செய்திகள். தமிழ்நாட்டை செயற்கை நுண்ணறிவுத் துறையில் தேசிய அளவில் முன்னணிக்கு கொண்டு செல்லும் வகையில் இந்தியாவின் முதல் முழுமையான சாவரின் ஏஐ பார்க் அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசு மற்றும் சர்வம் ஏஐ இடையே முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் ரூ. 10,000 கோடி முதலீடு வரக்கூடும் என்றும் 1000த்திற்கும் மேற்பட்ட உயர்திறன் டீப்-டெக் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. சர்வம் ஏஐ இந்தியாவுக்கே உரிய ஏஐ நிறுவனம். சர்வம் ஏஐ என்பது இந்தியாவின் அளவு, மொழிகள், கலாச்சார பல்வகைத்தன்மையை கருத்தில் கொண்டு முழுமையான ஃபுல் ஸ்டாக் ஏஐ தளங்களையும் அடிப்படை மாடல்களையும் உருவாக்கும் இந்திய ஜெனரேட்டிவ் ஏஐ நிறுவனம் ஆகும். இந்த நிறுவனம் இந்திய மொழிகளில் பயிற்றுவிக்கப்பட்ட ஏஐ மாடல்கள், அரசு மற்றும் தொழில்துறைகளுக்கான பாதுகாப்பான ஏஐ தீர்வுகள் உருவாக்குவதில் கவனம் செலுத்தி வருகிறது. முதல்வர் முன்னிலையில் MOU பரிமாற்றம். இந்த முக்கிய ஒப்பந்தம் முதல்வர் மு.க.ஸ்டாலின், தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, தொழில்துறை செயலாளர் IIT மெட்ராஸ் இயக்குனர் பேராசிரியர் V. காமகோடி, சர்வம் ஏஐ இணை நிறுவனர் பிரத்யோஷ் குமார் ஆகியோர் முன்னிலையில் பரிமாறப்பட்டது. சாவரின் ஏஐ பார்க் என்ன சிறப்பு? தமிழ்நாடு அரசு விளக்கமளித்ததாவது: இந்த சாவரின் ஏஐ பார்க் நாட்டிலேயே முதல் முறையாக ஏஐ கம்ப்யூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாதுகாப்பான தரவு தளங்கள், ஏஐ மாடல் ஆய்வகங்கள், ஏஐ ஸ்டார்ட் அப் மற்றும் இனோவேஷன் கிளஸ்டர்கள், ஏஐ இன் கவர்னன்ஸுக்கு தனி நிறுவனம் ஆகிய அனைத்தையும் ஒரே இடத்தில் கொண்ட பர்பஸ் பில்ட் ஏஐ டிஸ்ட்ரிக்டாக உருவாக்கப்படும். இந்த பார்க் முழுமையாக டேட்டா, கம்ப்யூட், மாடல்ஸ் அனைத்தும் மாநிலத்தின் நம்பிக்கை எல்லைக்குள் இயங்கும் வகையில் அமைக்கப்படும். இதன் மூலம் சாவரின், எத்திக்கல், இன்க்ளூசிவ் ஏஐ எக்கோசிஸ்டம் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பயிற்சி பெற்று உலகிற்கான ஏஐ. சர்வம் ஏஐ இணை நிறுவனர் பிரத்யூஷ் குமார் கூறுகையில், இந்த கூட்டமைப்பு தமிழ்நாட்டிலேயே பயிற்சி பெற்று தமிழ்நாட்டிலேயே நிர்வகிக்கப்படும் ஏஐ தொழில்நுட்பத்தை உலகளாவிய பயன்பாட்டிற்கு உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. கணினி வளங்கள், ஆராய்ச்சியாளர்கள், ஸ்டார்ட் அப்புகள், தொழில் நிறுவனங்கள், அரசு அனைத்தையும் ஒரே சாவரின் ஏஐ பார்க்கில் இணைக்க உள்ளோம் என்றார். கல்வி, வேளாண்மை, சுகாதாரம், குடிமக்கள் சேவை போன்ற துறைகளில் பயன்பாடு. தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா கூறியதாவது: இது வெறும் தொழில்நுட்ப திட்டமல்ல, மக்களை மையமாக கொண்ட மாநில தலைமையேற்ற ஏஐ வளர்ச்சியின் அடையாளம். கல்வி, வேளாண்மை, சுகாதாரம், குடிமக்கள் சேவை போன்ற முக்கிய துறைகளில் ஏஐயை விரிவாக பயன்படுத்த தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக மாறும். மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்களுக்கு உதக வாய்ப்பு. IIT மெட்ராஸ் இயக்குனர் பேராசிரியர் V. காமகோடி தெரிவித்ததாவது: முன்பு நிர்வணிப்புத்துறை IT துறை வேலைவாய்ப்புகளை உருவாக்கியது போல அடுத்த தலைமுறை வேலைவாய்ப்புகளை ஏஐ நிர்ணயிக்கும். சாவரின் ஏஐ கட்டமைப்பை தமிழ்நாட்டில் உருவாக்குவதன் மூலம் இங்குள்ள மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் உலகின் ஏஐ உருவாக்குநர்களாக மாறுவர், வெறும் பயனாளர்கள் அல்ல. தமிழ்நாடு ஏஐ தலைநகரமாகும் பாதை. இந்த சாவரின் ஏஐ பார்க் முயற்சி மூலம் தமிழ்நாடு ஏஐ ரீசர்ச் அண்ட் டிப்ளாய்மெண்ட் ஹப்பாக மாறும். மாநிலத்தின் மனிதவளத்திறன் நீண்டகால பொருளாதார முன்னேற்றமாக மாறும். இந்தியாவின் ஏஐ எதிர்காலத்தை வடிவமைக்கும் மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுக்கும் என்று அரசு வட்டாரங்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளன. மொத்தத்தில் இந்த ஒப்பந்தம் தமிழ்நாட்டின் தொழில்நுட்ப வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக கருதப்படுவதோடு இந்தியாவின் சாவரின் ஏஐ கனவுக்கு அடித்தளமாகவும் பார்க்கப்படுகிறது.